வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னாவே நம்ம ஊர்ல அப்பர் கிளாஸ்க்கு என்ன மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னா, இவங்க மட்டும் தான் டாக்ஸ் கட்டுற மாரியும், அந்த டாக்ஸ் கட்டுற மணியிலிருந்து தான் இந்த ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வராங்கன்னு பேசுவாங்க. மக்களுக்கு உண்மையா என்ன திட்டம் வேணுமோ அதெல்லாம் கொண்டு வராம, அவங்கள மயக்கத்திலே வச்சிருக்கதா இந்த இலவசங்கள்லாம் கொண்டு வராங்கன்னு வேற சொல்லுவாங்க. அது உண்மையான்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது. எல்லா டெவலப்டு கண்ட்ரீஸும் அவங்க நாட்டுக்குள்ள இருக்கிற இன்இக்வாலிட்டிஸை ரெக்டிஃபை பண்றதுக்கு என்னென்ன வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா மக்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டோட வாழணும்னா அவங்களோட பேசிக் நீட்ஸ்க்கு அவங்க யார்கிட்டையும் கையேந்த வேண்டிய நிலைமைக்கு ஆளாகக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நியூ சவுத் வேல்ஸ் எடுத்துப்போமே. இங்க நீங்க ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ட்டா இருக்கீங்க இல்ல சிட்டிசனா இருக்கீங்கன்னா இங்க ஸ்கூலிங் மெடிசன்லாம் ஃப்ரீ தான். ஆனாலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீனியர் சிட்டிசன்ஸ்க்குலாம் கன்செஷன் இருக்கு. ஸ்டில் ஏதோ ஒரு விதத்துல நீங்க ஃபினான்ஷியலா டிஸ்அட்வான்டேஜ் ஆக போறீங்க இல்ல ஆகிருக்கீங்கன்னு தெரிஞ்சா அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. கோவிட் டைம்ல நீங்க கோவிடால பாதிக்கப்பட்டு செல்ஃப் ஐசோலேஷன் போயிருந்தாலோ இல்ல கோவிட்னால உங்களோட வேலை போயிருந்தாகவோ அந்த டைம்லலாம் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்கு காசு கொடுத்தாங்க. இங்க படிக்க வந்த இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட கவர்மெண்டால என்ன முடியுமோ அவங்க க்ரோசரிக்கோ இல்ல அவங்க ரெண்ட்டுக்கோ இதுக்கெல்லாம் அசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்க. கோவிட் லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் $100 வவுச்சர் கொடுத்துச்சு. அந்த வவுச்சர் யாரெல்லாம் வாங்கிக்கலாம்னா, நீங்க இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்டா இருக்கலாம், விசால வந்த ஸ்கில்டு லேபரா இருக்கலாம், பர்மனன்ட் ரெசிடென்ட்டா இருக்கலாம், சிட்டிசனா இருக்கலாம், நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். அந்த வவுச்சரை வச்சு நீங்க படத்துக்கு போகலாம், ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடலாம், குழந்தைங்களை ஒரு ஜூ கூட்டு போகலாம். இந்த வவுச்சரோட மெயின் பாத்தீங்கன்னா மக்கள் கையில காசை புழக்கத்துல கொண்டு வரணும். இந்த சின்ன சின்ன பிசினஸ்லாம் கோவிட்னால பாதிக்கப்பட்டு இருக்கும். ஸோ அப்போ அந்த பிசினஸ்லாம் எம்பவர் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி வவுச்சர்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ எந்த வெல்ஃபேர் ஸ்கீம் எடுத்துட்டு வந்தாலும் மக்கள் கையில காசை புழக்கத்துல கொண்டு வரணுங்கிறது தான் மெயின் பர்பஸா இருக்கும். அதான் மூலியமா அவங்களை எப்படி எம்பவர் பண்ணுங்கிறத கவர்மெண்ட் பார்க்கும். இப்போ மக்கள் அந்த காசு எடுத்துட்டு போய் அவங்க வீட்டில் பூட்டி வச்சுக்க போறது கிடையாது. அவங்க சுத்தி இருக்கிற சின்ன சின்ன பிசினஸ்க்கு தான் இது ஹெல்ப் பண்ணும். கடைசியில் அது கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸா வந்து சேரப்போகுது. இப்போ இந்த வவுச்சரோட மட்டும் இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் முடிஞ்சு போச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட்டில் ரிவைஸ் பண்ணி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து தான் இருக்கிறாங்க. ப்ரொக்ரெசிவ் ஸ்டேட் ஆர் கவர்மெண்ட்டோட இண்டிகேட்டரே என்ன அப்படின்னா அவங்கள்ட்ட எந்த அளவுக்கு நல்ல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்குது, அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மூலியமா எந்த அளவுக்கு மக்கள் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஆஸ்திரேலியா மாதிரி கண்ட்ரிலேயே இவ்வளோ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க, இவ்வளோ மக்களுக்கு இது தேவைப்படுது அப்படின்னா இந்தியா மாதிரி ஏகப்பட்ட சோஷியல் எக்கனாமிக்கல் இன்இக்வாலிட்டி இருக்கிற ஒரு கண்ட்ரிக்கு எத்தனை விதமான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தேவைப்படுது. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை விமர்சனம் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்கீம்ஸ் எந்த அளவுக்கு லாஸ்ட் இயர் எஃபெக்டிவா இருந்துச்சு, இந்த இயர் அதுக்கு மேல நம்ம என்ன முன்னேற்றம் கொண்டு வர முடியும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அப்புறம் இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, யாரெல்லாம் நம்ம ஊர்ல இலவசத்தை கொடுத்து மக்களை சோம்பேறி ஆக்குறாங்கன்னு சொல்றவங்க தான் ஆளா போய் இந்த வவுச்சர் வாங்கிட்டு வந்தாங்க.